ஆமென். ஆபிரகாமின் விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? இல்ல. ஈசாக்கின் பயபக்தி நமக்கு இருக்கிறதா? இல்ல. யாக்கோபின் பிடிவாதம் நமக்கு இருக்கிறதா? இல்ல. மோசையின் சாந்த குணம் இல்ல. யோசுவாவின் வைராக்கியம் இல்ல. தாவீதின் அந்த நேச வைராக்கியம் சான்ஸே இல்ல. யோபுவின் பொறுமை, ஆமென். தானியேலின் ஜெபம். அப்படி அவங்களெல்லாம் பார்க்கும்போது நானே ஃபெயில் போட்டுருவேன். ஆனா இயேசுவை பார்க்கும்போது நம்பிக்கையே வருது. என் மேல் பறந்த அவருடைய கொடி நான் பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொள்வேன். ஓடுகிறேன் நான், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது உலக பந்தயத்துல ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும், பரலோக பந்தயத்துல ஓடுகி முடிக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும். உலக பந்தயத்தில் எனவேதான் இந்த பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடுறவங்க எப்படி ஓடுவாங்கன்னு 1 கொரிந்தியர் 9:25 சொல்லப்பட்டிருக்கிறது. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். எது வரைக்கும் அவங்க இச்சையடக்கமா இருப்பாங்க தெரியுமா? அந்த கேம் முடியறது வரைக்கும், முடியது வர. நம்ம எது வரைக்கும் இருக்கணும் தெரியுமா? நம்ம கேம் முடியது வர, லாஸ்ட் அது வரைக்கும். அதுக்கப்புறம் தான் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது.